Hello friends, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது உங்ககிட்ட யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரை சொல்லிக்கிட்டே இந்த படத்தை பாருங்க. 30 நிமிடத்துல நீங்க நினைச்சது நடக்கும். நினைத்த நபரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க நேரா ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைங்க எனக்கு பேசிக் தெரியாது, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா பேசிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பேசிக்ஸ் தெரியாதனால அவங்க தப்பு பண்றாங்க. ஸோ பேசிக்ஸை நான் புரிய வைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் பிரபஞ்சத்தோட எப்ப கலக்குதோ, பிரபஞ்சத்தோட எப்ப ஒன்னு சேருதோ அப்ப அந்த விஷயம் நடக்கும். நீங்க அந்த விஷயம் எப்படி பிரபஞ்சத்தோட நடக்கும், எப்படி பிரபஞ்சத்தோட கலக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேற, நம்ம வேற நீங்க நினைக்க வேண்டாம். நீங்களும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான். நம்மளோட ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஆழ்மனமும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான். இது ரெண்டும் வேற வேற கிடையாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்களோட ஆழ்மனதுல நீங்க பதிய வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நம்ம ஆழ்மனதுல எப்படி பதிய வைக்கிறதுனா, நமக்கு டைரக்டா நம்மளால நம்ம ஆழ்மனதுல பதிய வைக்க முடியாது. ஏன்னா வெளிமனம்னு ஒரு மனம் இருக்கு. இந்த வெளிமனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது ஃபர்ஸ்ட் உங்க வெளிமனம் தான் பார்க்குமே. வெளிமனம் பார்த்து என்ன பண்ணும், இது சரி இது தப்பு அப்படின்னு அதுவே பகுத்தாய்ப்பணும். இது நடக்கும், இது நடக்காது, இல்ல இது கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு உங்ககிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ணுது. எல்லாமே உங்க வெளிமனம் தான். எல்லாத்துக்குமே லாஜிக்கா கேள்விக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றது நம்மளோட வெளிமனம் தான். இந்த வெளிமனம் ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு நம்பிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது கேட்கிறப்பயோ தொடர்ந்து செய்யும் போது அது நம்ம ஆழ் மனசு கொண்டு போகுமே. சோ வெளிமனத்தை நம்ம ஒரு விஷயத்துல உண்மை நீங்க நம்ப வச்சாவே அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆழ்மனதுக்கு அனுப்பும். ஆனா அது நீங்க கண்டினியூட்டி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதுல பதியுமே. இப்ப நம்ம இந்த ஆழ்மனதுல பதிய வைக்கிறதுக்கான 2 வழி இருக்கு. அதுக்கான 2 வழி என்னன்னா, முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல முழு கவனத்தோட எந்தவித கவன சிதறல்களும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் முழு கவனம் செலுத்தி கூடவே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமோஷனலோட ஃபீலிங்ஸோட நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஆழ் மனதுல பதியும். ரெண்டாவது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க பண்ணிட்டு இருந்தாலுமே அது உங்க ஆழ் மனதுல பதியும். இந்த 2 வழிதான் இருக்கு. இந்த 2 வச்சுதான் எல்லா விதமான மெத்தட்ஸுமே இந்த 2க்குள்ள அடங்குது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம் சொல்லக்கூடிய ஆர்மன் மெகில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதை பாத்தீங்கன்னா சுய வசியம் அல்லது செல்ஃப் ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளே ஹிப்னாடைஸ் பண்ணி நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்று. அதாவது உங்களுக்கு புரிய வைக்கிறேனே, ஆழ்மனதுல நம்ம ஒரு விஷயத்த பதிஞ்சா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போயோ இல்ல ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் கிட்ட போய் என்ன ஹிப்னாடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்னாடைஸ் பண்ண வச்சு அவங்க ஹிப்னாட்டிசம் மூலமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களோட மனதுல பதிய வைப்பாங்க. இதுதான் நாங்க கூட பாத்தீங்கன்னா சில மியூசிக்ஸ் மூலமா நாங்க இந்த வேலை பண்ணுவோம். இதே போலதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹிப்னாட்டிசம் பண்ண போறோம். செல்ஃப் ஹிப்னாட்டிசம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே உங்களைய வசியம் பண்ணி உங்களோட ஆழ் மனதுக்குள்ளார நமக்கு தேவையானதை பதிய வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல உங்களோட வெளிமனதை நீங்க தூங்க வச்சுட்டு உங்களோட ஆழ் மனதுல நீங்க இதை பதிய வைக்கிறீங்க. சோ இதை எப்படி பண்றது நான் சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு பிக்சர்ல, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல ஒரு ஸ்பைரல் ஒன்று காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்பைரல் மாதிரி அப்படியே இந்த கொசு சுருள் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு கண் சிமிட்டாமல் அதை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டா பிளர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். லைட்டா தலைவலிக்கிற மாதிரி, லைட்டா மயக்கம் வர மாதிரி, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி அந்த ஃபீல் தெரியும். எப்ப அந்த ஃபீல் தெரியுதோ அப்ப மெதுவா நீங்க கண்ணை மூடினீங்கன்னா அந்த சுத்துறது உங்களுடைய கண்ணுக்குள்ளார, அதாவது உங்களோட மனக்கண்ல கிளீனா தெரியும். அந்த நேரத்துல உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனை ஃபர்ஸ்ட் விஷுவல் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை உங்க கண் முன்னாடி விஷுவல் பண்ணி நிறுத்துங்க. ஆல்ரெடி உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் இருக்கணும். எந்தவித கான்டாக்டும் இல்லாத ஒரு நபருக்கு பண்ணாதீங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை பாத்தீங்கன்னா விஷுவல் பண்ணிட்டு அவங்களோட பேரை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க பெயரோட கால்மி அப்படின்னு, இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் மணி அப்படின்னா மணி கால்மி, மணி கால்மி அப்படின்னு திரும்ப 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 ஃபீலோட அதை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இதை நீங்க சொல்ல 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 கொஞ்ச நேரத்தில் ஒரு பிளரிஷ் ஃபீலா இருக்கும். நீங்க ஏதோ உளற மாதிரில உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இதை தொடர்ந்து பண்ணிட்டு படுத்து தூங்கிருங்க. நீங்க பண்ணது பர்ஃபெக்டா நீங்க பண்ணி இருக்கீங்க, நான் பண்ணது உணர்வு பூர்வமா நான் பண்ணங்க, இது அப்படியே அவங்கள என் மனக்கண்ணில் அப்படியே நிறுத்தி நான் பண்ணேன், அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணும். அதையும் சொல்லிடுறேன், நம்பிக்கை
நம்பிக்கை இல்லாம ஏனாதோன்னு பண்ணீங்கன்னா ரிசல்ட் இருக்காது. எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட அது உங்க ஆழ்மனதுல பத்திர அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். சரி, எனக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணுங்க, அந்த ஃபீல் வரும். அந்த ஃபீல் உங்களுக்கு என்னைக்கு வந்துச்சோ அப்பயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா இது வந்து ஹைலி பவர்ஃபுல். அந்த ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். நான் சொல்லுங்க ஆர்மன் மெக்கில்ன்ட்டு இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம். இவரோட மிகவும் சக்சஸ்ஃபுல் மெத்தடாவே இந்த மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தடு அவ்வளவு ஃபேமஸான ஒன்று. ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தி மனதுக்குள்ளார உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கரெக்டா நீங்க பதிய வச்சீங்க அப்படின்னா அது நடக்கும். அதை பதிய வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தின டூல் தான் செல்ஃப் ஹிப்னாட்டிசம். இந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரலை வச்சு சொல்லியிருக்கேன். இதைய வந்து அட்வான்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கு. சில பேருக்குலாம் மைண்டு ஒரு விதமான தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க இந்த அட்வான்ஸ் லெவல் பண்ணலாம். எனக்கு வந்து மன ஒரு நிலையே இல்லைங்க, நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன், நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணுங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ரூம்ல போய் படுத்துக்கோங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு ரூம்ல போய் படுத்துட்டு கை காலை எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் அமைதியா கை காலை விரிச்சிட்டு உங்களுடைய உடம்ப வந்து பாத்தீங்கன்னா தளர்வா வச்சுட்டு அமைதியா படுத்துட்டே இருங்க. அதன் பிறகு உங்களுடைய கால் கட்ட விரல்ல கவனம் செலுத்துங்க. கால் கட்ட விரல்ல கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தின பிறகு அந்த இடம் லைட்டா உறுத்துற ஃபீல் ஆகும். உறுத்தின பிறகு கால் முழுக்க, அதாவது கால் குதிங்கால் வரைக்கும் உங்களோட கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த இடம் மரத்து போற அளவுக்கு ஃபீல் ஆகும். அதன் பிறகு உங்களுடைய கால் முட்டி வரைக்கும் கவனம் செலுத்துங்க. உங்களோட முழு கவனம் உங்களோட கால் முட்டி வரைக்கும் தான் இருக்கணும். அந்த இடம் கவனம் செலுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் உறுத்துற மாதிரி இருக்கும். அடுத்தது இடுப்பு கீழே வரைக்கும் முழு கவனம் செலுத்துங்க. அப்படியே உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கும். அடுத்தது வயிறு வரைக்கும், அதாவது நெஞ்சு கீழே இருக்கிற எல்லா உறுப்புகளுமே கவனம் செலுத்துங்க. அதன் பிறகு உங்க கழுத்து கீழே உங்க கைகள் வரைக்கும் முழு உறுப்பையுமே டோட்டலா கவனம் செலுத்துங்க. அதன் பிறகு உங்களுடைய வாய்க்கு கவனம் செலுத்துங்க, உங்களுடைய மூக்குக்கு, கண்களுக்கு, கடைசியில் உங்களுடைய முடிக்கு கவனம் செலுத்திட்டு அதன் பிறகு ஒரு இறுக்கமான கயிறை எடுத்து உங்களை நீங்களே ரொம்ப டைட்டா, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை டைட்டா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட்டுறதா விஷுவல் பண்ணுங்க. ஒரு கயிறு எடுத்து நீங்களே, இந்த மம்மிலாம் சுத்தி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்களே உங்களை வந்து நல்லா அப்படியே டைட்டா, பயங்கர டைட்டா, மூச்சு விட்டாத அளவுக்கு அந்த கட்டுற ஃபீல் உங்களுக்கே வலிக்கிற மாதிரி பயங்கர டைட்டா, கூட யாராவது 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணி கட்டினாலும் ஓகே தான். உங்க உடல் முழுக்க நல்லா டைட்டா கட்டி உங்களால உடம்ப அசைக்க முடியாதெல்லாம் கட்டி வைக்கிறதா நீங்க கற்பனை பண்ணுங்க. நீங்க கற்பனை பண்ண பிறகு உங்களை யாரோ கட்டி போட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலுக்கு நீங்க உங்களை கொண்டு வாங்க. உங்க உடல் முழுவதும் கட்டி இருக்கிறாங்க, உங்களோட உடம்புல ஒரு துளியும் கூட உங்களை அசைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபீலோட திடீர்னு அந்த கயிறோட கட்டு அவுறதா கற்பனை பண்ணுங்க. அப்படி அவுறும் போது அப்படியே உடம்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க ரிலாக்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க உடம்பு முழுவதும் அந்த ரிலாக்ஸேஷன் ஆகிறத அப்படியே ஃபீல் பண்றீங்க. இப்ப அந்த ஸ்பைரல் அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு கண்களை மூடிக்கிட்டு அந்த ஸ்பைரல்ல கவனம் செலுத்துங்க. அந்த ஸ்பைரல் சுத்துறதுல பாட்டே இருங்க. அதுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். அந்த கருப்பு புள்ளியை நோக்கி நீங்க வேகமா அந்த கருப்பு புள்ளியத்தோட நீங்க நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கிறதா நினைங்க. அதன் பிறகு நீங்க எதுவும் இல்லாத வெற்றிடத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க யாரு கால் பண்ணுமோ அந்த நபரை மனதுல நினைத்துட்டு அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. அப்படியே தூங்கிடுங்க. இதுல வேக்கப் கால்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. அப்படியே தூங்கிடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் முறையும் பண்ணலாம், இல்ல இதுவும் பண்ணலாம், 2வது முறையும் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எது பவர்ஃபுல் நீங்க நினைக்கிறீங்களோ, அதாவது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து மாறும். உங்க மனநிலைக்கு எது சரி நினைக்கிறீங்களோ அதை பயன்படுத்துங்க. நான் பொதுவா வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய தாட்ஸ் எனக்கு ஓடிட்டே தான் இருக்கும். அதனால நான் எப்பவுமே செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். நீங்க ஆல்ரெடி மன ஒரு நிலையோட இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட், இல்ல நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஒன் சூஸ் பண்ணி பண்ணுங்க. ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேகமான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.